ராமநாதபுரம் மாவட்டம் தொருவள்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலுங்கடி தர்ம முனீஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி, அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னிகள், அருள்மிகு ஸ்ரீ நாகதேவதை மண்டல அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றன. வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்ட யாகசாலை பொருட்கள் போடப்பட்டு புனித நீர் அடங்கிய கடத்தை தலையில் சுமந்து ஆலயத்தை 3 முறை வலம் வந்த பின் கலுங்கடி தர்ம முனீஸ்வரருக்கு பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு பால், தயிர், சந்தனம், இளநீர் என 16 வகை அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு செய்யப்படும் மிக முக்கியமான வழிபாட்டு சடங்கு மண்டல அபிஷேகம் ஆகும். ஆன்மீக கணக்கின்படி ஒரு மண்டலம் என்பது 48 நாட்களை குறிக்கும். கும்பாபிஷேகம் முடிந்த நாளிலிருந்து தொடர்ந்து 48 நாட்கள் அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். கும்பாபிஷேகத்தின் போது வேத மந்திரங்கள், யாகங்கள் மற்றும் கலச தீர்த்தங்கள் மூலம் இறையாற்றல் தெய்வ விக்கிரகங்களில் ஆவாகனம் செய்யப்படுகிறது. புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அல்லது புனரமைக்கப்பட்ட விக்கிரகத்தில் அந்த தெய்வீக சக்தியானது முழுமையாக ஊடுருவி நிலை பெறுவதற்காக 48 நாட்களும் தொடர்ந்து ஆகம விதிகளின்படி சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன. 48 நாட்களும் தினமும் பால், தயிர், சந்தனம், இளநீர், மூலிகை தீர்த்தங்கள் போன்ற பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்படும். தொடர்ந்து செய்யப்படும் இந்த மந்திர உச்சாடனங்களாலும் அபிஷேகங்களாலும் மூலவர் விக்கிரகம் அதிர்வலைகளை ஈர்த்து சக்தி மிக்கதாக மாறுகிறது. கும்பாபிஷேகத்தன்று கூட்ட நெரிசலால் இறைவனை சரியாக தரிசிக்க முடியாத பக்தர்கள் இந்த 48 நாட்களில் அமைதியான முறையில் இறைவனை வழிபடலாம். மண்டல அபிஷேக காலத்தில் இறைவனை தரிசிப்பதும் அபிஷேக பொருட்களையும் வழிபாட்டு பொருட்களையும் தானமாக அளிப்பதும் கோடி புண்ணியத்தை தரும் என்பதும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் பெருகும் என்பது நம்பிக்கை. மூலவர் சிலையை பதப்படுத்துதல், அறிவியல் ரீதியாக புதிதாக அமைக்கப்பட்ட கல் சிலை அல்லது மருந்து சாத்தப்பட்ட பீடம் முழுமையாக வலம் பெறவும் அதில் விரிசல்கள் ஏதும் ஏற்படாமல் நிலைத்து நிற்கவும் தொடர்ந்து செய்யப்படும் நீர் மற்றும் எண்ணெய் அபிஷேகங்கள் ஒரு பதப்படுத்தும் வேலையை செய்கின்றன. சுருக்கமாக கூறின், கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலுக்கு உயிரூட்டும் நிகழ்வென்றால் அந்த உயிரோட்டத்தையும் இறையாற்றலையும் அக்கோவிலில் நிரந்தரமாக நிலைநிறுத்தும் சீரிய நிகழ்வே மண்டல அபிஷேகம் ஆகும். இந்த மண்டல அபிஷேகத்தை விழா குழுவினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர்.